வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நல்ல மனைவி, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடு, வாசல், பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி பெற முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். இது எடுத்துக்காட்டு ஜாதகங்க. சும்மா இந்த நம்பரை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா 2வது, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உங்கள் லக்னத்துலேருந்து எண்ணி உங்கள் 7ஆம் அதிபதி இந்த இடத்துலலாம் இருக்கும்போது கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகத்தை எடுத்திருப்போம். இந்த 7ஆம் அதிபதிக்கு வந்து மேஷ லக்னம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2வது வீடான ரிஷபம், 4வது வீடான கடகம். இதில் ஏன் பகை வீடாக இருந்தாலும் கடகத்தை நான் சேர்த்துருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து திக்பலம் பெறுவாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது வீடான மகரம், 11வது வீடான கும்பம். இங்கெல்லாம் இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க. நான் ஏன் 7ஆம் வீட்டை சொல்லலைன்னா, அதாவது துலாம் வீட்டை நான் சொல்லலைன்னா, கேந்திராதிபதி தோஷம் சுபகிரகம் தான் வீட்டிலேயே ஆட்சி ஆகும்போது கேந்திராதிபதி தோஷத்தை கேந்திரத்தில் இருக்கும்போது தருங்க. ஒருவேளை இந்த இடத்த வந்து ஒரு பாவகிரகத்தோட பார்வை இருந்துச்சுன்னா நம்ம இந்த வீட்டையுமே நம்ம எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி சில வீட்டில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமான வளர்ச்சியை வந்து கொடுப்பாங்க.